This is my sweet lifestyle. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 21 பூஜை குறிப்புகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சில பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் எப்படி பித்தளை விளக்கு, அதாவது விளக்கு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, எப்படி விளக்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எப்படி அந்த பூஜை ரூமில் அந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், அதேமாரி என்ன லிக்யூட் யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்குறேன் அப்படின்ட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே அந்த பூஜை பாத்திரம்லாம் எடுக்கும் போது அதில் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் ஒரு யானத்தில் ஊற்றிட்டு, அதே மாதிரி அதில் திருநூலும் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வாட்டி அந்த எண்ணெயை நம்ம விளக்கும் போது அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி தான் விளக்கு ஏற்றிருந்தேன், கொஞ்சம் எரிய விட்டுருக்கலாம் போல், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணெயை திஷ்டி சுற்றி போடும்போது அந்த எண்ணெயும் திருநூலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் எப்பொழுதும் 5 ரூபா காயினும் அந்த பச்சரிசியும் விளக்குக்கு கீழே வைப்பேன். அது எதுக்காக வைக்கிறதுன்னா, நம்ம சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணுன்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காயினை வைக்கலாம். நான் அதுமாரி வச்சு இருந்ததை அரிசியை நான் எப்பொழுதும் காக்காவுக்கு தான் வைப்பேன். அதேமாரி பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சோண்டு அரிசி தான். அதனால நான் என்ன பண்ணுறது, காக்கா குருவிக்கே வச்சிடுறது. அது சாப்பிட்டு போயிடும் எப்பொழுதும் ஒரு கட்டையில் வச்சிட்டோம் அப்படின்னா. அது எல்லாத்தையும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எப்பொழுதும் ஒரு கூடை மாரி வச்சுக்கிட்டு அதில் தான் பூஜை பாத்திரங்கள்லாம் போட்டுக்கிறது. இல்லைன்னா நான்வெஜ் செய்யாத பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் கூட நீங்கள் விளக்கெல்லாம் எடுத்து விளக்குறதுக்கு எடுத்து போட்டுக்கலாம். நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபீனா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல் இருக்குல்ல, அடுப்பு சாம்பல் யூஸ் பண்ணுவேன். அடுப்பு சாம்பல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சபீனாவும் புளியும் போட்டு தேய்ச்சாலே விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த விளக்கெல்லாம் ஒரு வாட்டி ஒரு வாஷ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சபீனா இருந்தாலும் சரி, இல்லை பாத்திரம் விளக்க சோப்பை வச்சு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புளியையும் சபீனாவும் போட்டு விளக்குனீங்க அப்படின்னா பளிச்சுன்னே இருக்கும், எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்காது. நான் சபீனாவையும் அந்த சாம்பலையும் ரெண்டும் ஒன்றா கலந்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாம்பல் இல்லை அப்படின்னா கூட இந்த செங்காங்கல்ல நுணுக்கிட்டு அந்த இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா இதேமாரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும். புளியை போட்டு தேய்ச்சாலே நிறைய பளிச்சுனே ஆகிடும். நான் இடையில பீத்தாமரி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை கடையில் ஒரு பவுட்ரு விற்றுட்டு இருந்துச்சு, அந்த பவுட்ரு தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் கைக்கு அலர்ஜியாக இருக்கனால ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் அந்த பீத்தாம்பரியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பீத்தாமரி போட்டாலுமே அப்போக்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பட்டாலே அந்த கலரானது சேஞ்ச் ஆகிடுது. ஆனால் அந்த புளியும் சபீனாவும் போட்டு தேய்ச்சாலே பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி விளக்குற வரைக்குமே அந்த விளக்கானது பளபளன்னே இருக்கும். நான் இப்போ இடையில 1 வீக்காக விளக்கே ஏற்றவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பூஜை ரூமே விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதேமாரி புளியை போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம சபீனாவும் சாம்பலையும் போட்டு விளக்கிக்கலாம். நீங்கள் சபீனா போட்டு இந்த சபீனாவும் புளியும் போட்டு தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் எப்படி இருக்குன்னு அந்த விளக்கை காட்டுறேன் பாருங்கள். நல்லா பளபளன்னே இருந்துச்சு. இதுமாரி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த விளக்கையுமே எல்லாத்தையும் ஃபுல்லாக விளக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதேமாரி தேய்ச்சாலே ரொம்ப நல்லது. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றுற மாடத்தில் அதிகபட்சம் ரொம்ப விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது.
3 விளக்கு ஏற்றணும், 5 விளக்கு ஏற்றணும். நம்மளால் விளக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு விளக்கு ஏற்றி, அதாவது ஒரு மண்ணகல் விளக்கு ஏற்றி வந்து பூஜை பண்ணாலே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா விளக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுவோம். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கே உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லா விளக்கையுமே வந்து விளக்குறதுக்கு கஷ்டமாயிடும். ஐயோ, அந்த பூஜை ஜாமான்லாம் நம்ம வளர்க்கணுமா, நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு ஒரு மைண்டுக்கு தோணிடக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக வச்சுட்டு விளக்கு ஏற்றி இது பண்ணுங்கள். அதேமாரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றணுங்கிற இது இல்லை. ஒரே சாமிக்கு, அதாவது எல்லா சாமிக்கும் ஒரே விளக்கு ஏற்றலாம். நீங்கள் ஒவ்வொரு விளக்குக்குமே நெய்வேத்தியம்னு ஒன்று வைக்கணும் சொல்லுவாங்க. அதனால் வந்து ரொம்ப வந்து விளக்கெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க விளக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுமாரி விளக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே வந்து உலர விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா புளியாக ஆன மாதிரி ஆகிடும் அந்த தண்ணி போட்டனால. முடிஞ்ச வரைக்கும் அப்போயே உடனேயே வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. நான் வந்து எப்பொழுதும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுல அந்த 21 பூஜை குறிப்புலேயே வந்து சொல்லியிருக்கேன். மஞ்சள் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது, அதேமாரி கடையில் வந்து பன்னீர் விற்கிது, அந்த பன்னீரையும் கலந்து தான் வந்து நான் எப்பொழுதுமே பொட்டு வைப்பேன். அதுதான் வந்து கொஞ்சம் மங்களகரமாகவும் இருக்கும். சில பேர் வந்து சந்தனம் சேர்த்துப்பாங்க. நான் வந்து அந்த சந்தனம்லாம் சேர்த்துக்க மாட்டேன். சந்தனம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சளோட கலந்து வைக்கலாம். காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த சந்தனத்தோட இது பார்த்திங்கன்னா கலர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதும் வெறும் மஞ்சளும் சந்தனம் பன்னீர் 3 தான் வைப்பேன். நல்லா வாசமாகவும் இருக்கும். பூஜைக்கரைக்குள்ளே போகும்போதே வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் எப்பொழுதும் விளக்குக்கு எப்படி பொட்டு வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியோட தாலிக்கு அதேமாதிரி நெத்திக்கு வச்சுட்டு அப்புறம் கீழேருந்து மேலுக்கிட்டு தான் பொட்டு வைக்கணும். எப்பொழுதும் பொட்டு வைக்கும் போது அந்த மோதிர விரலில் தான் வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பின்புறம் வந்து பொட்டு வைக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா சாமியோட முகம் வந்து பின்புறமும் இருக்குது. நான் வந்து அப்பையிலேருந்தே வந்து அந்த பின்புறம் வந்து பொட்டு வைப்பேன். அதுவும் நல்லது தான், வைக்கலாம் தாராளமாக. பொட்டு மஞ்சள் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிட்டேன். நான் டார்க் குங்குமம் தான் வைப்பேன். அப்போக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் குங்குமம் இல்லை. அதனால் நான் இந்த கலர் வந்து குங்குமம் சூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து அப்படி வச்சு பார்த்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக குங்குமம்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு உங்களோட காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுமாரி வந்து வைப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து சைடில் அதுமாரி இழுக்க மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால வந்து சைடில் இழுத்துருந்தேன். இப்படி தான் வந்து பூஜை பாத்திரம் பார்த்திங்கனாலே வந்து நல்ல பளபளன்னு இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். வெறும் புளி சபினா மட்டும்தான் போட்டு வளர்க்கியிருந்தேன். எப்பொழுதுமே தட்டுக்கு வந்து ஒரு 7 இது வைப்பேன். நடுவில் ஒரு பொட்டு வைப்பேன். சுற்றி வந்து ஒரு 6 பொட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிடுவேன். நான் எப்பொழுதுமே வந்து சபினா புளி போட்டு தான் செய்வேன். நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாரி வெள்ளி பாத்திரத்துக்கு என்ன லிக்யூட் யூஸ் பண்ணால் வந்து வெள்ளி பொருள் பளபளப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.